பூலோகம் போற்றும் பூண்டிமாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே 14ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெருக. எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை அப்படிங்கிற சூழல்ல சாட்டையை சுழற்றுகிறார் திமுக தலைவர். அதுக்கான அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்றார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். 164 தொகுதிகளில் திமுக நேரடியாக போட்டியிட்டது. அதில் அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட்டுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 33% அளவுக்கு தான். அதனால எங்கெங்க தோல்வி அடைந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டறிந்து அதுக்கு காரணங்கள் சரியா பணியாற்றாதவங்க, இல்லை உள்ளடி வேலை பார்த்தவங்க அப்படின்னு பல காரணங்கள் தோல்விக்கு இருக்கும் இல்லையா, இல்லை சரியா தோல்வி முகத்தில் இருக்கும் போதும் கூட கரெக்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்காதவங்க அப்படின்னு இதுக்கு காரணமானவங்க இல்லை சரியா பணியாற்றாதவங்களெல்லாம் கண்டறிந்து அவங்க மேலே கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, அவங்க பதவிகளை பறிக்கிறதுக்கு திமுக தலைமை தயாராகி வருவதாக செய்திகள் வருகின்றன. ஒவ்வொரு கட்சியும் தோல்வி அடையும் போது அதுலேருந்து மேக்ரோ லெசன்ஸ் கற்கும். பட் ஆனால் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது அங்கேயும் நிறைய தவறுகள் நடந்திருக்கும். சீட்டு கிடைக்காதவங்க, இல்லை தன்னுடைய சீட்டை இழந்தவங்க உள்ளடி வேலை பார்ப்பாங்க, இல்லை எதிர்த்து வேலை பார்ப்பாங்க, சரியாக பணியாற்றி இருக்க மாட்டாங்க, பொறுப்பாளர்களாக இருக்கிறவங்க ஆதரவு கொடுத்துருக்க மாட்டாங்க, நிறைய காரணங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் எதனால காரணங்களால் தோல்வி அடைந்தோம், ஒரு மேக்ரோ ரீசன்ஸ், ஆட்சி மீதான மனநிலை, இது ஒரு பக்கம் இருக்க, நிர்வாக ரீதியாக எங்கெங்கெல்லாம் கோளாறு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டறிந்து அதற்கான ஆலோசனை நடத்தி அதற்கான நடவடிக்கைகளை திரு ஸ்டாலின் அவர்கள் மேற்கொள்வார் என்று தகவல். திமுகவுக்கு இந்த தோல்வி பெருந்தோல்வியாக வந்திருக்கிறது, பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திமுக அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கையை தொடங்கி இருக்கிறது அப்படின்னு அறிகின்றோம். ரமேஷ் மேலும் விவரங்களோடு இணைகின்றார். ரமேஷ், ஓட்டியோ. தோல்விக்கான காரணங்கள் குறித்து ஆராய தொடங்கியிருக்கிறது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாடு முழுவதுமே தோல்வியுற்ற இடங்கள்ல தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து ஆராய வேண்டும் அப்படின்னு கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு உத்தரவு கொடுத்திருப்பதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் 2021 திமுக கூட்டணி 159 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா இந்த முறை திமுக கூட்டணி 73 இடங்கள்லையும், திமுக உதயசூரியன் சின்னத்துல 59 இடங்கள்லையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த தோல்வி காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கான ஆராயக்கூடிய பணியில தான் இப்ப திமுக இறங்கி இருக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்காக மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. 234 தொகுதிகளையும் 8 மண்டலங்களா பிரித்து ஆராசா, தங்கம் தென்னரசு, KN நேரு, ஏவா வேலு, MRK பன்னீர்செல்வம், கனிமொழி, அப்படி செந்தில் பாலாஜி 8 மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இவங்க தேர்தல் பணியை தொடர்ந்து கவனிச்சிட்டு இருந்தாங்க. மாவட்ட செயலாளர்களும் தேர்தல் பணிகள்ல கவனம் செலுத்திட்டு வந்தாங்க. இந்த நிலையில திமுக 59 இடங்கள்ல மட்டுமே உதயசூரியன் சின்னத்துல வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கறத ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி யாரெல்லாம் சரியாக பணியாற்றலையோ, எங்கெல்லாம் உட்கட்சி பூசல் இருக்கிறது, எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு என் காதுக்கு வந்தா நிர்வாகிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தாரு. இந்த நிலையில தான் எங்கெல்லாம் சரியா தேர்தல் பணியாற்றலையோ அந்த நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய பணியில திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இறங்கியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்கள்ல அதற்கான செய்திகள் எல்லாம் கிடைக்கப்படும் அப்படின்னும் திமுக வட்டாரத்தில இருந்து தகவல் கிடைக்கப்படுது. அதே மாதிரி இன்னும் மறுசீரமைப்பு, திமுகவை மறுசீரமைக்கக்கூடிய பணிகள்லையும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இறங்கியிருப்பதாகவும், வரக்கூடிய நாட்கள்ல அதற்கான திட்டமிடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடந்த முறை ஆளும் கட்சியாக இருந்த திமுகவுக்கு இந்த முறை சில மாவட்டங்கள்ல MLA-க்களே கிடைக்கல அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கிறது. இது திமுக தலைமைக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்திருக்கு. குறிப்பா தர்மபுரி, ராணிப்பேட்டை, வேலூர், சேலம் மாவட்டங்கள்ல, அரியலூர் மாவட்டங்கள்ல இப்ப திமுகவுக்கு MLA-க்களே இல்ல. இந்த அளவுக்கு தோல்வி அடைவதற்கான காரணம் என்ன அப்படிங்கறதுக்கான ஒரு ஆராயக்கூடிய பணியில தான் திமுக தலைமை இறங்கி இருக்கிறாங்க. வரக்கூடிய நாட்கள்ல எதிர்கட்சியாக செயல்படுவது குறித்தும், அதே நேரத்துல இந்த தோல்விக்கான காரணங்களை ஆராயக்கூடிய ஒரு பணியிலையும் தான் திமுக தலைமை ஈடுபட போறதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. நன்றி ரமேஷ், தேங்க்யூ வெரி மச். பூலோகம் போற்றும் பூண்டிமாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே 14ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெருக.